இல்லாம சொல்லக்கூடாதா? ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாதா? ஆதாரம் பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஆதாரம் நீங்க சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாதா? ஆதாரம் பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஆதாரம் நீங்க சொல்லக்கூடாது. இதேபோல் சட்டப்பேரவையில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடப்படவில்லை என அமைச்சர் ராஜவர்ஜனா கூறினார். இதனையும் கண்டித்த சபாநாயகர் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்று உறுதிபட தெரிவித்தார். சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சரை சபாநாயகர் கண்டிப்பது இதுவே முதல் முறை என சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. அமைச்சர் தவிர ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் ஒண்ணு ஆளுதாய் வாழ்த்து பாடப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் தவிர ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் ஒண்ணு ஆளுதாய் வாழ்த்து பாடப்பட்டது. கத்தார் எரிவாயு ஆலையில் வாயு கசிந்து ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்த 13 பேரில் 12 பேர் இந்தியர்கள் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கத்தாரின் முக்கிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி ஆலையான ராஸ் லெபான் பகுதியில் உள்ள வார்சன் எரிவாயு விநியோக மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை வாயு கசிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து மலமளவென ஆலை முழுவதும் பரவியது. இதையடுத்து தொழிற்சாலையில் இருந்த பணியாளர்கள் பதறியடித்துக் கொண்டு ஓடினர். இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 13 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 13 பேரில் 12 பேர் இந்தியர்கள் என்று கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. வணக்கம். சட்டசபைக்குள்ள தமிழ் தாய் பாடி ஜனகன மனகன இதெல்லாம் பாடுனா அதில் மோசம்னு குற்றம் கண்டுபிடிக்காது. இவர் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே சொல்கிற ஒரு திமுக காரன். உங்கள் ஆட்சியில் அவங்க வந்து 1.5 மாதம் தானே ஆச்சு, 1.5 மாதம் ஆக போகுது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா ஐயா? ஆம்பளைகளுக்கு வயசானதுக்கு பிஞ்சின் மாற 2500 ஓட்டார். ஒன்று 500 ஓடுவார். 3000 போட்டு கொடுக்கணுட்டார் விஜய். நீங்கள் இத்தனை நாள் என்ன போட்டு கொடுத்தீங்க? நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே கொள்ளை அடிச்சிட்டு தெரிஞ்சிங்களே. தண்ணி விடுறவங்களுக்கு காந்தேட்டு அந்த எடப்பாடி பண்ண வேலை காந்தேட்டு விட்டு 24 மணி நேரம் பாடு வர்றதுக்கு காந்தேட்டுக்காரன் எத்தனை சாப்பிட்டுக்கிறா, எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறா? கோயில் அவசரம் கொடுக்குற மாதிரி முன்னால் இருக்கிறவனுக்கு கரண்டில் கொடுக்குறா. கடைசியில் கரண்டியை ஒட்ட வச்சு விட்டு போயிடா. அதையும் நக்கிட்டு கடைசியில் இருக்கிற நின்றுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் எடப்பாடி பண்ண வேலை. எடப்பாடி கட்சி இப்போ என்னாச்சு? இப்படி காந்தேட்டு விட்டு பூரா ஓட்டு போட்டாங்களா? 30 ஓட்டு போட்டாங்களா? அப்படியே போட்டாலுமே உங்களுக்கு நல்லது போட்டாங்களா? கருணாநிதிக்கு போட்டாங்களா? அதில் கருணாநிதிக்கு பாதி பேர்த்து போட்டு இப்போ சட்டசபையில் பேச விட்டுருக்குது. இப்படியே பேசினா பரவாயில்ல. ஒன்றும் கொஞ்சம் 2 பேர் சமாதானமாகி ஒன்று ஆகிறது தமிழ்நாட்டில் பார்க்கறது விட்டு போட்டு அது கோணம் இது கோணம்னு சொல்லாதீங்க. வயசான துரைமுருகன் இருக்கிறாரு, அவர் மந்திரி ஆக்குறாரு. அதே மாதிரி உங்கள் ஒப்ப 50 வருஷம் 60 வருஷம் ஆச்சு. முக ஸ்டாலின் பேசிட்டு இந்த உதயநிதி எதுக்கு பேசுறாரு? இந்த ஆளுக்கு ஈனாடு தெரியுமா? ஈனாடு ஆடு தெரியும். ஈன்ற ஆடு ஈனாத ஆடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு குழந்தை பையன் விட்டுட்டு திமுக காரரு பங்கு வாங்கிட்டு அவனாவே கட்சி பேரும் கூட தெரியாமல் அவனாவே காலேஜ் கட்டிக்கிறாங்க, ஒர்க் ஷாப் கட்டிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க திமுக காரர். அவங்க பேரில் யாருமே எதிர்கட்சிக்காரனும் யாருமே பேசுதே கிடையாது. அந்த எதிர்கட்சிக்காரரு முதல்ல எடப்பாடி இருந்தார். அப்போது அவங்க கூட கூட்டணியை போட்டீங்க. ஏன்னு கேட்டால் கூட்டணியை போட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டு உங்களுக்கு ஏற்கனவே சண்டதிராம் வந்து இப்போ விஜய் வந்த உடனே கூட்டு சேர்த்திங்கள. உங்கள் வீட்டு என்னாச்சு?
அந்த கூட்டிலையும் வச்சுட்டு போயிடுதாரு எடப்பாடி கட்சி. பாதி தான் இருக்குது, ஒன்று 25 சீட்டு தான் இருக்குது. அதனால் அதை அழிவுக்கு தான் மீண்டும் வர்றாங்க விஜய் கட்சிக்கு. மீண்டும் வந்தால் பண்ணைட்டு உருப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அந்த அதிமுகக்காரர் வந்துருக்கிறாங்க. ஒன்று இருக்கிற ஆளுகளை எடுக்காமல் விஜய் மட்டும் ஆரம்பித்து கட்சி ஓட்டினா பரவாயில்ல. இல்லைன்னா ஆதார சுவை அவன் பண்ணுற வேலை. அவன் திமுக கூட 50 சீட்டை விஜய் கட்சிக்காரன் கொண்டு போயிடுவான். கொண்டு போய் விஜய் கட்சியில் இருக்கிற 50 பேர், அப்போ திமுகக்காரன் 50 பேர் தோறு பண்ணி கரெக்டாக அதுதான் காலை பிடுங்குற 3 மாதத்தில் 2 மாதத்தில் அப்படின்னு திமுகக்காரன் கெடு வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், சேலம் எடப்பாடிக்காரரு ரொம்ப பெஞ்சி ஆட்டம் கட்டிகிட்டு இருக்குது, நீ பெய்ய இந்த கட்சி ஆள போகிறதில்ல, விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு விஜய் கட்சி அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. 108 பேர்த்தில் மக்கள் சோறு இல்லாமல் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ரசிகர்கள் ஓட்டு போட்டது கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைக்காரங்க அன்னாடு இன்றைக்கி வரி போட்டு உயர் வாங்குறீங்க. கரண்ட்டுக்கு இதுக்கு எல்லாமே வீட்டு வரி, சல்தார வரி, இடத்த வரி அப்படின்னு போட்டு 2 கட்சிக்காரன் எடப்பாடியுமே திமுகவும் ஆண்டதுனால தான் உங்களை தூக்கி குப்பையில் போட்டு வச்சுக்கிறாங்க. அதை ஒன்றினா உணர்ந்து அடுத்த தேர்தலுக்கு இப்படி எல்லாம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் விஜய் கட்சி கூட நல்லது ஒன்று இருக்குந்தால் வாய்ப்பு உண்டு. இது விஜய் கட்சி மோசமாக நடந்ததுன்னா அது வாய்ப்பு இல்லை. மக்கள் 5 வருஷம் கழிச்சா இப்படி தூக்கி கீழே தான் போடுவாங்க. என்ன உருப்படியாக உங்களை ஆடக்கூடாங்க. நீங்கள் ஒப்பார் ஆண்ட காலத்தில் 6 மணிக்கு கரண்ட் ஆப்பாகும், 10 மணிக்கு வரும். 10 மணிக்கு வந்தாலும் வராட்டியுமே நைட்டுக்கு வராது. அப்படியெல்லாம் டான்ஸ் பார்த்து லீக்கானதை கொண்டு போய் மாட்டி 2 பேஸ் போயிடும். ஒரு பேஸ் இல்லை கரண்ட்டுக்கு. ஒப்பார் ஆண்ட காலத்தில் ஒப்பார் நான் தெரியுமா, கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு வச்சுருக்கிறீங்க இல்லையா, அடிக்கடி சொல்கிறீங்க கீரல் விழுந்த இருக்காடாட்டா, எங்கள் திமுக ஆட்சியா, எங்கள் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறதே இல்லையோ. அதே மந்திரியும் 36 மந்திரியும் உங்களுக்கு இந்த கடுவு அடுத்த கடுவு உங்கள் கூடவும் இருக்க மாட்டாங்க. விஜய் கூட போகிறதுக்கு தொண்டர்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் அப்பனுமே உங்கள் அம்மா உங்கள் வர்க்கமே ராசா முரசனி மாற இந்த சன் டிவி வச்சுட்டு இருந்தீங்க. சன் டிவி ஒழிக்கிறதுக்கு யூடிவி வந்துடுது. யூடிவி வந்தாச்சு நின்றுட்டு நீங்கள் மற்றாம படிச்சுட்டு வீட்டுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். யூடிவி சேனலுக்கு பார்த்து நீங்கள் சன் டிவி வச்சுருந்தீங்க, கலைஞர் டிவி வச்சுருந்தீங்க, ஜெயா டிவி வச்சுருந்தாங்க. இப்போ ஜெயா டிவியுமே முடக்கி எவ்வளவு. வணக்கம். அடுத்தது பேசுகிறேன். இன்றைக்கி தேதி 23ஆம் தேதி 6ஆவது மாதம் 1926. வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம். தண்ணி விடுறவர், குடிநீர் பணியாளர்னா தண்ணி விடுறவர். அதுக்கு அர்த்தம் தெரியாமல் சில பொம்பளை நின்றுட்டு அது என்ன குடிநீருந்துங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி, காவேரி தண்ணி கொண்டு வந்தால் தான் பிழைக்க முடியும்னு சொல்கிற மாதிரியோ. அதுதான் வணக்கம்.